மேஷராசி அன்பர்கள் சனி பகவான் பயிற்சியானதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சனி பயிற்சியில இருந்துதா அப்படின்னா நிறைய மேஷம் வந்து என்ன சொல்லுவாங்க, சனி பயிற்சியில இருந்து இல்ல மேடம் பிரச்சனை, எங்களுக்கு ரொம்ப நாளா பிரச்சனை, 4 வருஷமா பிரச்சனை, 5 வருஷமா பிரச்சனை, எக்கனாமிக்கலி பிரச்சனை அப்படிம்பாங்க. நாங்க ஓடிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், எங்களால பெருசா சேர்த்து வைக்க முடியல. அப்படியே வந்து நல்ல வருமானம் வருது அப்படின்னாலும் அது சுப செலவு அப்படின்றது ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனா உண்மை வந்து பாருங்க, மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனதுல இருந்தே நிறைய மேஷராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன். ரொம்ப இள வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன். அங்க எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கிறதுக்கே பல லட்சம் செலவு பண்ணாங்க. என்னோட காலத்தின் கட்டாயம் சனி பகவான் இழுத்துன்னு வந்துருவாரு. புரியுதுங்களா? ஆமா, காலத்தின் கட்டாயம் சுய ஜாதகத்துல தசையோர்ல வேலை செய்யும். நான் அங்கே இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். இப்ப இங்க வந்து அங்க எவ்வளவு நான் வந்து கனவுகளோட படிச்சேன். இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரெசியூம் வந்து நிறைய கம்பெனிக்கு போடுறேன். 10 கம்பெனி போட்டா அதுல 3 தான் எனக்கு கால் பண்றாங்க. அந்த 3த்துல நான் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா 1த்துல வேலை கிடைக்குது. அது ஒரு காம்ப்ரமைஸான வேலை. ஏதோ ஒரு இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். ஒண்ணு சேலரி காம்ப்ரமைஸ் பண்றேன், இல்ல என்னோட தகுதியை விட்டு கம்மி வந்து வேலைக்கு நான் போறேன், இல்ல ஊரை விட்டு ஊர் போய் இப்படி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் எனக்கு வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்படி சொல்ற நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் உண்டு. இது வந்து வேலையில மட்டும் காம்ப்ரமைஸ் இல்லமா, குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் மத்தியம வயசு அப்படின்னா குடும்பத்துல ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு. பெருசா வந்து ஃபேமிலியில நிம்மதி இல்ல, வேலை செய்யற ஆல்ரெடி வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்ல, அதுக்கும் மேல சொசைட்டிலயும் எனக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, ஹெல்த்லயும் எனக்கு காம்ப்ளிகேஷன் வருது, இப்படி சொல்றவங்க தான் மேஷம். ஆனா உண்மையாவே இந்த சனி பகவான் எல்லா மேஷராசி அன்பர்களையும் டார்கெட் பண்ணாரா? கிடையாது. இப்ப மேஷராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா கூட ரொம்ப இளம் வயசு, வாழ்க்கையில இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சில பல சோதனைகள் வேதனைகள் எல்லாம் கொடுத்தாரு. ஆமா, இருக்கதான் செய்யும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி நம்மள பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு மேல பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடக்குதுமா. குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, பசிஃபை ஆயிடுவாரு, அமைதி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனை ஒரே முட்டா தீந்துருமா? ஓரளவுக்கு தீந்துரும், கொஞ்சம் கொஞ்சமா தீரும். ஓகேங்களா? ஓரளவுக்கு தீரும், கவலைப்பட வேண்டாம். இப்ப ரொம்ப ஏஜ்டு மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்க சனியில இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா சனி பகவான் கொடுத்திருப்பாரு. அதுலயும் நல்ல முன்னேற்றம், நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் பொங்கு சனியில இருப்பாங்க. உங்களுக்கு பெருசா இடையூறே கிடையாதுமா. நீங்க பாட்டுன்னு சின்சியரா ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தமிழ் வருட பிறப்பு பராப வருடம் 6ஆம் மாசத்துக்கு மேல நிறைய நல்லது அப்படின்றது மேஷத்துக்கு உண்டுமா. இப்ப சனி இந்த பொசிஷன்ல இருக்காரு, ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட்சஸ் இருக்காரு அப்படின்னா நீ சின்சியரா வேலை செய், நீ வேலை செய்யறியானா நான் உனக்கு நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற. ராகு வந்து ராட்சஸ்மா, எண்ணி பார்த்து கிள்ளி கொடுக்கறவ சனி, அள்ளி கொடுக்கறவ ராகு. அப்ப வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னா உனக்கு பெருத்த லாபம் அப்படின்றது உண்டு. என்ன 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்துலதான் இருப்பாரு. ஆனா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பழகுறீங்க அப்படின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸை நம்பி நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னா அது பண்ண, என் ஃப்ரெண்டு சொன்னா கையெழுத்து போட்டேன், அதுல உஷாரா இருக்கணும். அதே மாதிரி உங்க மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல உஷாரா இருக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்குமான உறவுல உஷாரா இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அக்கா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிப்பாங்க. அதே மாதிரி அக்கா அண்ணன் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா நம்மளுக்கு, அதனால மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 5ல கேது, நம்மளுக்கு வயசுக்கு கம்மியானவங்க கிட்ட பெருசா பஞ்சாயத்து அப்படின்றது வச்சுக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவுல ஒரு இடைவெளி இருக்கதான் செய்யும். என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கணும், என் பிள்ளை வந்து என் கூட அந்யோன்யமா இருக்கணும், நான் என்ன நினைக்கணும் அது என் பையன் செய்யணும், என்னோட கனவு என் பையன் நிறைவேற்றணும். நம்ம கனவு காண்றதே அவங்கள நினைச்சுதான் கனவு காணுவோம். ஆனா அவங்க என்ன என்ன கேட்பாங்க இந்த காலகட்டத்துல, என் வாழ்க்கை கனவு கண்டதுக்கு நீ யார்? என் வாழ்க்கை கனவு கண்டு, ஆமா நீ கனவு கண்டனா உன் வாழ்க்கையை நீ கனவு கண்டுக்கோ, என் வாழ்க்கையை கனவு கண்டதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்ப மனசு நம்ம உடைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம போய் பராமரிக்கணுமா. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இப்ப பராமரிப்பு இல்லாத சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கு, இல்ல நம்மள வாங்கின சொத்தே அதை பெருசா பராமரிக்கல அப்படின்னா வீண் வம்பு வாதம் வழக்கு அதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். குழந்தைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம்,
பூர்வீகத்துல சொத்து ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி குழந்தைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குமா. கண்டிப்பா. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் சுகஸ்தானத்துல போற. அப்ப சுககுரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகம் பண்ணுவார். டிஃபால்ட்டா மேஷம் 4 விஷயம் செய்வாங்க. இடமாற்றம் அப்படின்றது ஒண்ணு உண்டு, தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு வாசல் அப்படின்றது வாங்குவாங்க, வீடு கட்டுற யோகம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் யோகம் அப்படின்றதும் உண்டு. அம்மானோட சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும், அம்மானோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றதும் கிடைக்கும். ஆன் தி ஹோல் மேஷத்துக்கு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்குமா. இது கோச்சார பலன். கோச்சார பலன் 50%, சுய ஜாதகம் 50%. இப்ப இது நிறைய மேஷம் கேட்பாங்க, எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க, ஒண்ணும் நடக்கலையே, அவங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். பொதுவாவே மேஷம் அப்படின்னாலேமா அவங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ராகு இந்த கொஞ்சம் ட்ராப் ஆவறதுக்கு, 5ல கேது கொஞ்சம் ட்ராப் ஆவறதுக்கு இதெல்லாம் வழியும் வாய்ப்பும் இருக்கு. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஹனுமனை வழிபாடு பண்ணலாம். ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன். ஹனுமனுக்கு நம்ம இப்ப யாரோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து 5 நிமிஷம் பாராயணம் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் எத்தனையோ மூல மந்திரங்கள் இருக்கு அத சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஹனுமன் சாலசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குமா, ஸ்ரீ குரு சரண் சரோஜ ஸ்ரீச்சமன முகுர சுதார் பரணோம் ரகுவர விமலையச்ச ஜோதாயக பலசார் அப்படின்னு ஆரம்பிக்கும். அத தினம்தோறும் 5 நிமிஷம் பாராயணம் பண்ணா எல்லாமே நல்லதா நடக்கும். 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான், 5 நிமிஷம் தான். உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஓகே நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்ப நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். மேச ராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி அந்த ஒண்ணுதாங்க இல்லை. தைரியம் இருந்துச்சு, தன்னம்பிக்கை இருந்துச்சு, வீரம்லாம் இருந்துச்சு, ஆனா வெற்றி மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி வெற்றியை மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்ல நான் இவ்வளவு தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக 2.5 வருட காலமாக இவ்வளவு தூரம் நான் போராடி இருக்கேனா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேனா அப்படிங்கும் போது எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன வந்து புழிஞ்சு எடுத்துட்டாரு நம்மளுடைய சனி பகவான். இப்ப அவர் விரய சனியா அமர்ந்திருக்கிறார். அந்த விரய சனியாக அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாருங்கிறத நம்ம சனி பயிற்சி பலன்ல சொல்லியிருக்கோம். ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பல முயற்சிகளை தோல்வியை சந்தித்து வந்த நம்முடைய
மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இப்ப எடுக்க போற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்கும். அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தான் உச்சமடைகிறார். அப்ப இந்த சூரிய பகவான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு அப்படியே உள்ள என்றாரு. உங்க லைஃபே பிரகாசமான ஒரு அமைப்பு. ஏன்னா ஒரு சூரியன் உள்ள வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இயக்கம் உங்களால இயக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் இந்த சித்திரை மாதத்திலே நடந்துருமா அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசிக்குள்ள போகக்கூடிய காலம். 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 9க்குரியவன் மற்றும் 12க்குரியவனான குரு பகவான் உள்ள என்றானே லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதே போல இந்த கடன் பிரச்சனைல சிக்கி தவிக்கிற ரொம்ப அதான் சொல்லி முடியலடா சாமி போதுண்டா சாமி நம்மன்னு சிக்கி தவிக்கிற நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். தேவையில்லாத வம்பு வழக்கு இதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சுசானந்தா சாமி நான் வீட்டுல இருந்தேன், என்னை ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கூட்டான், நான் உடனே போனனாலதான் அவன் போட்டிருக்கான் ஒரு பெரிய குழிங்கிறது தெரியாம அந்த குழிக்குள்ள நான் விழுந்துட்டேன், அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனை சிக்கி நீங்க கஷ்டப்பட்ட ஒரு மன அழுத்தம், மன போராட்டம், நீங்க செய்யாத தவறுகளை செய்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உங்களை லாக் பண்ணது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களை மதிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. உன்னெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, இவனால நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களை கேட்கிற அளவுக்கு கிரகங்கள் அவங்கள தூண்டி விட்டு உங்களை ஒரு வலிமை இழக்கக்கூடிய சூழ்நிலை செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனி மாதம் முதல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக நம்முடைய குரு பகவான் என்ன பண்றாரு, கடகராசிக்குள்ள ஆனி மாதம் உள்ள போறாரு. அப்படியே ஒரு ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன்னா என்ன பண்ணலாம், அப்படியே அழிச்சுக்கிட்டே வரலாம். இறைசரை வச்சு அப்படியே அழிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. உங்க ரூட் தனி ரூட் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப் வேற லெவல்ல போய்க்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அப்படின்னா, ஒண்ணு இந்த காதல சிக்கி தவிக்கிறது, இன்னொன்னு கல்யாணம் முடிச்சுட்டு போதுமுடா சாமி எனக்கு இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கோட இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த காலகட்டம் காதலில் உறுதியாக நம்முடைய மேசராசி பெண்களுக்கு ஆனாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உறுதியாக காதலில் ஒரு வெற்றி, காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனா இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலதான் இன்னும் கேது பகவான் கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரையும் அவர் அங்கதான் இருப்பார். கேது 5ல இருந்து நகலவே மாட்டார். அப்ப அவர் அங்க அமர்ந்திருக்கனால என்ன பண்ணணும்னா, காதல் திருமணம் முடிப்பதற்கு சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், சின்ன சின்ன ஒரு அழுத்தங்கள் வரும். நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பேரண்ட்ஸோட அனுமதியுடன், உங்களுடைய அம்மா அப்பா ஆசீர்வாதத்துடன் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணி நீங்க உண்மையான காதலை ப்ரூவ் பண்ணி அவங்கள கேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துடன் உண்மையான காதல்கள் நிறைவேறும் என்பது இந்த தமிழ் புத்தாண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்து உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலதான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குரு பார்வை விட்டு விலகிடுவார். நம்ம குரு ராகு அப்படின்னாலே சண்டால யோகம், குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பார்வை விலகணும்னு இந்த ராகு என்ன பண்ணுவாரு, 11ல அமர்ந்திருக்கிறவர் உங்களை இன்னும் கொஞ்சம் இமேஜினேஷனை உருவாக்குவார், ஆசையை தூண்டுவார், அதை வாங்க இதை வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, மற்றவங்க மூலமா உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவார். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருவோம் யார் யாரெல்லாம் நம்மள இந்த 2.5 வருஷம் 3 வருஷத்துல நம்ம கூடவே இருந்து நம்ம வாங்கி கொடுக்கறதையே சாப்பிட்டுட்டு
நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை பாடா படுத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்க லிஸ்ட்டை இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அவங்கள போல என்ட்ரி இனிமே பண்ணவே பண்ணாது. முடிஞ்சா பிளாக் பண்ணுங்க, முடியலைன்னா அவங்கள ஹைடு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்க மட்டும் உங்கள்கிட்ட ஏதாவது வந்து ஆசையை தூண்டுற மாதிரி பலபடியும் உங்கள்கிட்ட நடிக்கிற மாதிரி நடிச்சாங்கன்னா தயவு செய்து அவங்களுடைய அன்புக்கோ அவங்களுடைய போலியான பாசத்துக்கோ கட்டுப்பட்டுறாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நம்முடைய சனி பகவான் குருவின் பார்வை பெற்று கிட்டத்தட்ட ஆணி மாதம் முதல் உங்களுடைய லைஃப்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுத்து குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்க மகிழ்ச்சியாக வாழ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க நலமுடன். மேசராசி அப்படிங்கும்போது ஒரு செல்வாக்கு, எதுலையுமே ஒரு சொல்லுல வந்து கவனம் இருக்கிறது, படபடன்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்க. சுக்கிரனோட இணைவுல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்து நம்ம பொருத்தம் எடுக்கும் பொழுது எப்பயுமே கொஞ்சம் மேசம் வந்து செலக்ட் பண்றதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவாங்க. எதையுமே நம்ம அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்குல்ல பாத்தீங்களா, நமக்கு தகுந்தாப்புல இருக்கா அப்படிங்கறத ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. அப்ப சூரியன் உச்சம் பெற்று வந்து கூட இருக்கிறதுனால இந்த செல்வாக்கு உயருங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முயற்சி எல்லாம் நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவான் விரயத்திற்கு தொழில்னால ஒரு விரயம், தன்னுடைய உழைப்புக்கான ஊதியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாணவர்கள் நல்லா முயற்சி பண்ணி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சிக்கான ஒரு பலாபலனை நம்ம படிச்சதெல்லாம் வந்துருச்சே பரவாயில்ல, இந்த கொஸ்டின் தான் நம்ம ரொம்ப யோசிச்சோம், அதே போல வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டுங்க. அதனால ஒரு உயர்வான ஒரு விஷயம்ங்கிறது சூரியனுக்கு வந்து அத்தனை விசேஷம் உண்டு. அப்ப தன்னோட இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, லீடர், இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. திருநங்கைகளுக்கு வந்துட்டு செவ்வாய் புதன் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சா தேவையில்லாத கெட்ட பேர் கூட வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா திறனாளிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க, பயப்பட வேண்டாம். நிறைய சலுகைகள் கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்து கிடைக்கும். அதே போல இந்த சதயத்துல இப்ப பிறக்கக்கூடிய ராகு அப்படிங்கறதுனால நிறைய வந்து இந்த தர்ம சிந்தனைய நிறைய பேர் மக்கள் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழுடைய அந்த நேமே வந்து உங்களுக்கு பாத்தீங்களா, பெயரே தமிழுடைய 40வது பேருங்க, 40வது வருடம், அதுவும் ராகு. பராபவங்கிறது 40வது வருடங்க. அப்ப அங்கேயும் ராகு, கும்பத்துல ராகு, நட்சத்திரம் சதயமும் ராகு. அப்படிங்கும் போதுதான் இந்த சிக்கல்கள், சட்ட சிக்கல், அலைச்சல்கள், வெளிநாடு வெளியூர்ல இந்த மாதிரி போர். ராகு என்னதுங்க, போர். ஆனா ரொம்ப ஆசை அபலாசையோட நம்ம வந்து பயணிக்காம தர்ம சிந்தனையோட இருந்தோம்னா சக்சஸ் அடையலாங்க. கண்டிப்பா மேம். விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்னால ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பா இப்ப திருநங்கை சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். சுக்கிரன் கூட இருக்கனால ஒரு சுடிதாரோ சாரியா அவங்க என்ன போடுறாங்களோ அத விருப்பமா கேட்டு அவங்க கலருக்கு, இந்த ரோஸ் கலர், சிகப்பு கலர், இது மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு சக்சஸா இருக்கும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒற்றுமை, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் செட் ஆகும். இந்த வாழ்வியல் பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த உடனடியான ஒரு தீர்வை கொடுக்கும். கோயில்ல கூட நம்ம அந்த ஓரை, அந்த நட்சத்திரம், அங்க இருக்கிற ஆகம விதி இப்படி டிலே பண்ணுவோம், லேட் பண்ணி போவோம். ஆனா இது வந்து சட்டு சட்டுன்னு வாரம் வாரம் வரக்கூடிய கிழமையில தான் நம்ம செய்ய போறோம். அப்ப புதன்கிழமை எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணவரவு வந்து நல்லா இருக்கும், பரவாயில்ல. ஏன்னா உழைப்புக்கான ஊதியம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். விரயமாகும், அந்த பணவரவு வந்தாலும் ஒரு வீட்டுக்கோ அல்லது வண்டிக்கோ சுப விரயமும் கொடுக்கலாம், அல்லது வெட்டி செலவும் கொடுக்கலாம் மேசத்துக்கு. கண்டிப்பா. சூரியனோட சுக்கிரன் இருக்குன்னு சொன்னா உச்சம் பெற்றிருக்கிறனால நல்ல ஒரு அரசியல் துறையில இருக்கிறவங்க, அவங்களே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தான் அமைவாங்க. கணவன வந்து இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு பெண்கள் எப்படின்னா மெஜாரிட்டியா அமைவாங்க. தன்னை விட உத்தியோகத்துல கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காவோ அல்லது கல்வியில நிறைய ஒரு படிப்பு அதிகமா படிச்சவங்க, இது மாதிரி அதிகமான ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே போல வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இவங்களுக்கு என்ன விஷயங்கள், இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு டம்மி பீஸும்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தா இவங்க பெண்கள் வந்து ஒரு உயர்வா ஆமா ப்ரொமோஷன் கிடைக்கணும் வச்சுங்களேன். மனைவினால யோகம், மனைவினால ஒரு ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத மேஷத்துக்கு சொல்லலாம். கண்டிப்பா வந்து ஒரு 70% கொடுக்கலாம். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோட இணைவோட இருக்கிறனால ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால ஒரு 70
பர்சன்டேஜ் தரலாம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். தமிழ் வருட பிறப்பு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பராபவ தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டு சிறப்பாக அனைவருக்கும் அமைய கிருஷ்ண பகவானை யாம் பிரார்த்திக்கிறோம். தமிழ் வருட பிறப்பு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உலக சித்தர்கள் தினம். முதலில் நாம் மேஷ ராசினருக்கு பார்ப்போம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசினருக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் குரு, 5இல் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு, விரய ராசியில் செவ்வாய் புதன் சனி, 7.5 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை வரவு செலவு சமமாக இருக்கும். ஏனென்றால் 7.5 சனியில் தற்சமயம் விரய சனி நடைபெறுகிறது. ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். திடீர் என செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு வரன் அமைவதில் தாமதம் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவது சிரமம். ஆகவே நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். அப்போதுதான் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆக பண வரவு செலவில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. குரு பயிற்சியான பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். குரு பயிற்சி ஆன பிறகு ஒரு மாற்றம் தெரியும். பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், சம்பள உயர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பு, அளவுக்கு மீறிய உழைப்பு, கடின உழைப்பு. ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் நன்றாக இருக்கும். விவசாயத்துக்கு தகுந்த தண்ணீர் வசதி கிடைக்கும், உரங்கள் நல்லபடியாக கிடைக்கும். விளைச்சல் அமோகமாக இருப்பதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அரசியல் துறையை பொறுத்தவரை நன்மைதான். சூரியனும் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறை நன்மை. கட்சிக்குள் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைதான். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருட்கள் தேக்க நிலை அடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நல்ல விதமாக பண வரவுகள், ஆதாயம் உண்டாகும். சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரலாம். ராகு சாதகமாக இருப்பதால் சிலர் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. ஆக தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும், அமோகமாக இருக்கும். பெண்களுக்கு நன்மை. சிறிய தடங்கள் தாமதம் ஆன பிறகு வரன்கள் அமையும். வீட்டில் சுபகாரியங்கள், சீமந்தம், அடுத்து திருமணம், உபன்யாசம் போன்ற நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நன்கு கவனம் செல்லும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு.
சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல காலம், எதிர்காலம் உள்ளது. மேஷராசினருக்கு ஒரே குறை என்னென்றால் 7.5 சனியில் சனி பகவான் விரயத்தில் இருக்கிறார். தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். இஎன்டி ப்ராப்ளம் வரலாம், காது உபாதை, கண் உபாதை வரலாம், ஒற்றை தலைவலி வரலாம். உடல் நலனில் கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 100க்கு 60 மதிப்பெண்கள் மேஷ ராசினருக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தை பாக்கம் எதிர்பார்த்திருக்கும் பெண்களுக்கு சற்று தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு, மேஷ ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலமாக தான் பிரசவம் உண்டாகும், சிசேரியன் உண்டாகும். உடல் நலனில் கவனமாக இருங்கள். பெற்ற தாயாருடன் வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல் ஆகாது. தினமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் இந்த புது வருட பிறப்பு நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க யார் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா அவங்க லைஃப்ல இருப்பாங்கன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள பெண்கள், முதியோர்களா இருக்கட்டும், இல்ல மகளா இருக்கட்டும், இல்ல ஒரு மனைவியா இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா அமையுது. மேஷராசியில 7.5 சனில இருந்தாலும் வீட்டுல உள்ள பெண்களை மதிச்சு அன்பா நடத்தி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே ரொம்ப சுபிக்ஷமா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் நபர்கள், அதாவது எதிர்பாராம ஒரு இடத்துல நம்ம சந்திப்போம். அவங்கள நம்ம பார்த்துட்டு அவங்க சில விஷயங்கள் நமக்கு புதுசா சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்த வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம அத பண்ணோம்னா கண்டிப்பா அதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டமா இது அமையுது. என்னடா இது, யாரோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போனா நம்ம அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்காம, அது ஒரு நல்ல அறிவுரைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பான முறையில உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் லாபகரமான விஷயமாகவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாகவும் இந்த விஷயம் அமையுன்றது உண்மை இந்த காலகட்டத்துல. 3வது நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள், தொடர்புல இல்லாத நண்பர்கள், நீங்க போன் பண்ணணும்னு பல மாதமா நினைச்சிட்டு இருந்தவங்க பண்ணவே இல்லை, பேசணும் ஏதோ ஒண்ணு பேசணும்னு நமக்கு தோணுது அப்படி நம்ம பேசவே இல்லை அப்படின்னா இப்போ போன் பண்ணி பேசுங்க. இந்த காலகட்டத்துல அவங்களோட அறிவுரையும் அவங்க கூட பேசுறப்போ உங்க மனசு கொஞ்சம் லேசாகி உங்களுக்கு இருக்கிற மென்டல் ப்ரெஷர் எல்லாம் வந்து கம்மியாகி அவங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் தான் இருக்கும். சோ இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல வீட்டில் உள்ள பெண்களை அன்பாகவும் சந்தோஷமாகவும் அரவணைத்து உங்க நீண்ட கால நண்பர்களிடம் பேசி மகிழ்ந்து, அதே மாதிரி 3ஆம் நபர் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நீங்க பார்த்தாலும் அந்த டைம் அவங்க கூட இருக்கிற கான்வர்சேஷனை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் நீங்க சுபிக்ஷமா சந்தோஷமா இருப்பீங்க. மேஷராசி நேயர்களுக்கு வந்து இன்னும் சிறப்பான விஷயங்கள் நடக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா ஜீவ சமாதிகளை தேடி போறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பச்சையம்மன் கோவில் போய் கும்பிடுறது ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். பச்சை வண்ணம் யூஸ் பண்றது, சிகப்பு வண்ணம் யூஸ் பண்றது, அதே மாதிரி மண்ணடியில இருக்கிற காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்துல. ஆண்டு முழுவதும் நீங்க சுபிக்ஷமா சந்தோஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத்.
இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் வந்து பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் வந்து நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் வந்து சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ வருடத்திலே என்னென்ன நடக்கும், என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்க முடியாமல் போகும், அதன்படி சொல்லப் போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மேஷராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். அதற்கு 7.5 சனி என்று சொல்லுவார்கள். பொதுவாக விரிய சனி என்று சொல்வார்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் மேஷராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு இந்த வருடத்திலே 4ஆம் இடம் 5ஆம் இடம் சென்று பயிற்சியாகி பலன்களை கொடுக்க போகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கிற கேது இந்த வருட முடிவிலும் 11ஆம் இடத்தில் ராகும் இந்த வருட முடிவும் இருக்கிறார். இதன்படி பார்க்கும் பொழுது மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் இந்த பராபவ வருடத்திலே அமையும். முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். தடைகள் பிரச்சனை விசா வராமல் தடைகள் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். அது மட்டுமல்ல, நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெளிப்பட்டு நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நன்மை கிடைக்கும். இடம் மாற்றம் உண்டாகும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இப்படி பல வகையான மாற்றங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், வெற்றி இதெல்லாமே உண்டாகும். வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடு கட்ட முடியாத வீடு கட்டி குடி போகலாம். வாகனம் வாங்க முடியாத வாகனம் வாங்கி பயணிக்கலாம். இருந்தாலும் பயணங்களிலே கவனம் தேவை. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட முடிவிலே புத்திர பாக்கியம் சித்திக்கும். முன்னோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆலய வழிபாடு அற்புதமான பலனை தரும். நிலைமை நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுக்கு உரிய தேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டு தினம் என்றாலே முருகருக்கு ரொம்ப விசேஷமான வருடம் என்று சொல்லும். தமிழ் புத்தாண்டு தான் முருகருக்கு ரொம்ப விசேஷமானது. தமிழ் கடவுள் அல்லையா? அதன்படி பார்க்கும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானை அனைதினமும் வணங்கி வர வேண்டும். மலை மேல் உள்ள முருகனை வழிபட்டு வர வேண்டும். வள்ளி தெய்வான் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். 6 விளக்குகள் போட்டு அர்ச்சனை செய்து 11 முறை கோவிலை வலம் வந்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது விபத்துகளிலே இப்போது அங்காங்கே நிறைய விபத்துகள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே 2026 வருடத்திலே பல வகையான விபத்துகள் இருக்கும். சாலை விபத்துகள், ரயில் விபத்துகள், ஆகாயமான விபத்துகள், நீரில் வழியில் செல்லும் கப்பல்கள் மூலியமாக விபத்துகள் எல்லாமே நடக்கும். அந்த வகையிலே அந்த விபத்துகளில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி கொடுக்க வேண்டும். அவர்களை காப்பாற்றுவது பெரிய விஷயம். பெரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு உண்டான மருத்துவ உதவிகள் செய்யலாம். உங்களால் முடிய குரூப் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அனைவரும் சேர்ந்து செய்யலாம். இரத்த தானம் கண்டிப்பாக நீங்கள் வழங்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு உண்டான பரிகாரம் தான். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் இந்த பராபரோட பலன் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். கெடுபலன் குறைஞ்சிடும். கண்டிப்பா நல்ல பலன் தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பராபவ இடத்திலே உங்களுக்கு
ஒரு சூட்சுமமான பரிகாரத்தை குறிக்கிறேன். அது என்னவென்றால், அக்னிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு நீங்கள் சென்று வர வேண்டும். பகல் 12 மணி அளவிலே உச்சிகால பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். கிரிவலம் செல்லுதல் கூடுதல் சிறப்பு. அவ்வாறு செல்லும் பொழுது அக்னிலிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்க வழிபாட்டை தவறாமல் கடைபிடித்து விளக்கேற்றி அர்ச்சனை செய்து தரிசனம் செய்து வருவது நல்லது. இதெல்லாம் பண்றீங்கன்னா நல்லது. இன்னும் அதிகமான சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் முன்பே சொன்னவாறு பயணங்கள் அமையும், அது பயனுள்ளவையாக இருக்கும். இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். நீங்க நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் செய்து வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த பராப வருடம் உங்களுக்கு நன்மையை தந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பராபவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வை படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மேசராசி நேயர்களே, இந்த பராபவ வருடம் உங்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இப்ப இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க, சூரியன் கூட சுக்கிரன் சேர்க்க. இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி தனகாரகரான சுக்கிரனே பாருங்க உங்க ராசியிலே அமர்ந்திருக்காரு. அப்ப இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே சரியாகி உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எதையுமே யோசனை பண்ணாம செய்வீங்க, ஒரு அவசரம் இருக்கும். இப்ப அதெல்லாம் பக்குவப்பட்டு நிதானமாக உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் பக்குவப்பட்டிருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பார்வை படுறதுனால பாருங்களேன், நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிறைவேற போகுது. இதே பாருங்க, இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து வைகாசி மாதத்துல பிற்பகுதியில உங்களுக்கு நிறைய ஒரு இடமாற்றம் ஏற்படுது. நான் அரசாங்க வேலையில இருக்கேன், நான் தனியார் வேலை பாக்குறேன், எனக்கு இது வரைக்கும் இடமாற்றமே இல்லை, எனக்கு பதவி உயர்வே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல வைகாசி மாத பிற்பகுதியில உங்களுக்கு இந்த வருடத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் போக நீங்க பிடித்த இடத்துக்கு உங்களுக்கு வேண்டிய வசதியோடு கூடிய இடமாற்றம் இருக்கும். அசையாசத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த பராபவ வருடமானது இருக்குது. உங்களுடைய தாயார் வழியில நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைத்து அவங்களால ஒரு வருமானங்கள் உயரப்போகுது. இல்ல அவங்க மூலமா ஏதாவது அவங்க வழியில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு சேரும். அப்ப நீங்க இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்துல நீங்க விரும்பிய இடத்துக்கு போய் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா சூட்டு கிரகமான சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால கூட சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. நிறைய உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க
உடம்புல வந்து சூட்டு கொப்பளங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஹெல்த்ல நீங்க வந்து கவனமா இருந்துக்கங்க. புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் உங்களுக்கு வந்து. அந்த புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு வரக்கூடிய இதுல நிலையில தான் புதிய நட்புகள் இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய தந்தை மூலமாக உறவுகள் இருந்திருப்பாங்களா, அவங்களால சின்னதாக ஒரு சண்டை சச்சரவு வந்து நீண்ட காலமாக நீங்க அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, உங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்களே உங்ககிட்ட வந்து விரும்பி உங்களுடன் உறவு பாராட்டக்கூடிய இல்ல உறவு கொள்ளக்கூடிய நேரங்கள் வந்து அதிகமா இருக்கறனால அவங்கள மூலமா உங்க லாபங்கள் தான் அதிகரிக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, அது மூத்தவங்களா இருந்தாலும் அப்படித்தான், இறைவனா இருந்தாலும் திருமண காரியங்கள் கூடி வரும். இது வரைக்கும் தடையாகிட்டே இருக்குது அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வருடத்துல அந்த ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமண காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்புகளுமே அதிகமா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால வந்து நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டே அந்த இடத்துக்கெல்லாமே நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. உயர்கல்வி நான் வந்து படிக்க நினைச்சேன், படிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இந்த ஆண்டுல வந்து நீங்க வந்து தடைபெற்ற கல்வியை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரக்கூடிய காலம் தான் இந்த வருடம் வந்து. ஆனா விவசாயம் பண்ணக்கூடியவங்க மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மறு பரிசீலனை பண்ணிட்டு நீ செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேசராசியில் பிறந்த மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்களும் இல்லைன்னா நீங்க வந்து பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருடத்தை முழுவதுமே நீங்க வந்து கையாளணும். புதியதாக நண்பர்கள்ட்ட நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்களாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, நிறைய வந்து பள்ளிக்கு போனோமா இல்ல கல்லூரிக்கு போனோமா அப்படின்னு நீங்க வந்து வரணும். அதை விட்டுட்டு அங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வருடமும் இந்த வருடம் மட்டும்தான். பெண்களுக்கு, மேசராசியில பிறந்த பெண்களுக்கு நீங்க விரும்பிய மாதிரியே வந்து உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு இந்த வருடத்துல ஒரு முறையேனும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எது வராம மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும் ஆண்டாக இந்த வருடமானது இருக்கும்.